நியூ இயர் 2023 ஆரம்பிக்க போகுது. இந்த நியூ இயர்ல என்னென்ன விஷயங்கள் செய்யணும், எதையெல்லாம் அடையணும் அப்படின்னு இந்நேரத்துக்கு நீங்க யோசிச்சிருப்பீங்க. ஆனா, அதையெல்லாம் செய்றதுக்கும், ஆசைப்பட்டதெல்லாம் நீங்க அடையறதுக்கும் முக்கியமான பங்களிப்பு செய்யக்கூடிய பணத்த பற்றி நீங்க யோசிச்சீங்களா? என்னென்னவோ செய்றதுக்காக நியூ இயர் ரிசல்யூஷன் எடுக்கும் நீங்க, இந்த 2023 பண விஷயத்துல உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு ஆண்டாக ஆக்குறதுக்கு தேவையான உங்களுடைய பணத்துக்கான ரிசல்யூஷன் எடுத்துட்டீங்களா? வணக்கம். இது சக்சஸ் மோட். நியூ இயர் ரிசல்யூஷன் அதாவது புத்தாண்டு தீர்மானங்கள பெரும்பாலான மக்கள் ஆண்டு ஆரம்பத்துல எடுக்கிறாங்க. ஆனா, அந்த தீர்மானங்கள்ல பெரும்பாலானவற்ற அவங்களால தொடர முடியாம போறதுக்கும், அவங்களுடைய இலக்குகள அடைய முடியாம போறதுக்கும் முக்கியமான காரணங்கள்ல ஒன்று பணப்பற்றாக்குறை தான். எஸ், பணப்பற்றாக்குறை நேரடியாவும், மறைமுகமாவும் உங்களுடைய புத்தாண்டு தீர்மானங்களையும், இலக்குகள அடையறதுக்கான முயற்சிகளையும் மிகப்பெரிய தாக்கம் செலுத்துது. அதனால தான் மற்ற விஷயங்களுக்கு நீங்க எடுக்கும் புத்தாண்டு தீர்மானங்கள போலவே, பணத்துக்காகவும் நீங்க சில தீர்மானங்கள ஆண்டு ஆரம்பத்துல எடுக்க வேண்டியது முக்கியமானதா இருக்கு. அப்படி பணத்துக்கான சில புத்தாண்டு தீர்மானங்கள நீங்க எடுக்கிறதன் மூலமா, உங்களாலயும் இந்த 2023ஆம் ஆண்ட பண விஷயத்துல ஒரு சிறப்பான ஆண்டாக வடிவமைச்சுக் கொள்ள முடியும். அப்படியான 2023ஆம் ஆண்டுல எல்லாராலயும் எடுக்கவும், தொடரவும் கூடிய பணத்துக்கான சில புத்தாண்டு தீர்மானங்கள தான் நீங்க இந்த வீடியோல தெரிஞ்சு கொள்ள போறீங்க. அத தெரிஞ்சு கொள்ள முதல்ல, நீங்க இப்பதான் முதல் முறையா நம்மளுடைய சேனலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா, தவறாம நம்மளுடைய சக்சஸ் மோட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி, இது மாதிரியான பல பயனுள்ள தகவல்கள அறிஞ்சு கொள்றதுக்கான வாய்ப்ப இப்பவே உறுதிப்படுத்திக் கொள்ளுங்க. அதோட இந்த வீடியோவ லைக் பண்றதன் மூலமா, உங்களுடைய ஆதரவ இந்த வீடியோவுக்கு வழங்கவும் தவறாதீங்க. இனி வீடியோவ தொடரலாம். தீர்மானம் 1. கடனை விரைவாக அடைத்தல். பெர்சனல் லோன், மோர்கேஜ், கிரெடிட் கார்ட் டியூ இப்படி நீங்க செலுத்த வேண்டிய கடன்கள் என்ன வடிவத்துல இருந்தாலும், விரைவா அத செலுத்தி முடிக்கிறதுக்கான தீர்மானத்த நீங்க ஆண்டு ஆரம்பத்திலேயே எடுக்க வேண்டியது முக்கியமானது. ஏனென்றா, கடன்களுக்கான வட்டி தான் உங்களுடைய பொருளாதார வளர்ச்சிக்கான முக்கியமான எதிரி. அதனால தான் கடன் பொறிகள்ல சிக்கிக்கொள்ளும் பலரும் வாழ்க்கை முழுக்க பணத்துக்காக போராடிட்டே இருக்காங்க. முதல்ல உங்களுக்கு இருக்கிற கடன்கள் பற்றிய முழுமையான அறிவை வளர்த்துக் கொள்ளுங்க. அவற்றுடைய மொத்த பெறுமதி, அவற்றுக்கான வட்டி வீதங்கள், செலுத்த வேண்டிய காலப்பகுதி, வேறு நிபந்தனைகள் இதையெல்லாம் பற்றி முழுமையா அறிஞ்சு கொள்ளுங்க. அதுக்கு பிறகு நீங்க செய்ய வேண்டியது, உங்களுடைய கடன்களை விரைவா அடைக்கிறதுக்கு உதவக்கூடிய பொருத்தமான ஒரு திட்டத்தை வகுக்கிறது தான். கடனை விரைவா அடைச்சு, அதிலிருந்து மீள்றதுக்கான வழிகள் பற்றி உங்களுக்கு தெளிவான ஐடியா தேவை அப்படின்னா, நம்மளுடைய சேனல்ல முன்பு வெளியான கடனில் இருந்து மீள்வது எப்படி அப்படிங்கிற வீடியோவை பாருங்க. அந்த வீடியோ கடன்கள் பற்றிய மிக முக்கியமான தெளிவை உங்களுக்குள்ள ஏற்படுத்தும். இப்படி உங்களுடைய கடன்களை பற்றி போதுமான அறிவை வளர்த்துக் கொள்றதும், அதை விரைவா அடைக்கிறதுக்கான முயற்சியில இறங்குறதும், உங்களுடைய பொருளாதார சுமையை குறைக்கிறதுக்கு மட்டும் இல்லாம, உங்களுடைய பொருளாதார இயலுமையை எதிர்காலத்துல அதிகரிக்கிறதுக்கும் மிகப்பெரிய அளவுல உதவி செய்யும். தீர்மானம் 2. வரவு செலவுகளை திட்டமிடல். பட்ஜெட்டிங் அதாவது வரவு செலவுகளை திட்டமிடும் பழக்கம் இதுவரைக்கும் உங்களுக்கு இல்ல அப்படின்னா, அதை நீங்க இந்த 2023 ஆரம்பத்திலிருந்தே பழக்கப்படுத்திக் கொள்றது உங்களுடைய பொருளாதார இயலுமைக்கு மிகப்பெரிய பக்கபலமா மாறும். எதிர்வரும் வருடத்துக்காக முன்கூட்டியே வரவு செலவுகளை திட்டமிடுறது மட்டும் இல்லாம, ஒவ்வொரு மாதத்துக்காகவும் திட்டமிட்டு, அந்த திட்டத்துக்கு ஏற்றபடி உங்களுடைய வரவுகளும் செலவுகளும் இருக்கிறத நீங்க உறுதிப்படுத்த வேண்டியது முக்கியமான ஒன்று. என்ன பெரிய பட்ஜெட்டிங்? செலவு செய்ய முதல்ல 1க்கு 2 தடவை யோசிச்சு, அவசியமான செலவுகள மட்டும் செஞ்சுட்டு, மற்றத கைவிட்டா எல்லாம் சரியா தானே இருக்கும். அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஒருத்தரா நீங்களும் இருப்பீங்களா இருந்தா, பட்ஜெட்டிங் பற்றி உங்களுக்கு சரியான புரிதல் இல்ல அப்படின்னு அர்த்தம். நீங்க பொருளாதாரத்துல சிறப்பா இருக்கணும். பண விஷயத்துல மகிழ்ச்சியாவும், திருப்தியாவும் இருக்கணும் அப்படின்னா, நீங்க சம்பாதிக்கிற பணம் செலவுகள் என்ற பெயர்ல மொத்தமா வெளியேறிடாம, குறிப்பிட்டளவானத ஒவ்வொரு மாசத்துலயும் சேமிச்சா தான் அது முடியும். அப்படின்னா, நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களுடைய செலவுகள கட்டுப்படுத்துறீங்களோ, அல்லது அனாவசிய செலவுகள முழுவதுமா தவிர்க்கிறீங்களோ, அவ்வளவுக்கு அவ்வளவுதான் உங்களால பணத்த சேமிக்க முடியும். அப்படி செலவுகள கட்டுப்படுத்தணும்னா, அதுக்கு ஒரே வழி, அந்த செலவுகள முன்கூட்டியே திட்டமிடுறது தான். அதுக்கு பேர் தான் இந்த பட்ஜெட்டிங். பட்ஜெட்டிங்காக பலராலையும் பயன்படுத்தப்படுற ஒரு மெத்தட் 50-30-20 ரூல். அதாவது வரிக்கு பின்னரான உங்களுடைய வருமானத்தை 50%, 30% மற்றும் 20% அப்படின்னு 3 பகுதிகளா பிரிக்கணும். உணவு, உங்களுடைய வீட்டு வாடகை, உங்களுடைய மந்த்லி பில்ஸ் அப்படின்னு உங்களுடைய மிக அடிப்படையான செலவுகளுக்காக இந்த 50% வருமானத்தை நீங்க பயன்படுத்தணும். அடுத்ததா ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிடுறது, சினிமாக்கு போறது, இந்த மாதிரியான உங்களுடைய விருப்பங்களால ஏற்படக்கூடிய செலவுகளுக்காக உங்களுடைய வருமானத்தினுடைய 30% நீங்க பயன்படுத்தலாம். இறுதியா மிகுதி இருக்கிற 20%
உங்களுடைய சேமிப்புக்காக நீங்க கட்டாயம் ஒதுக்க வேண்டியது. ஒருவேளை உங்களுக்கு கடன்கள் இருக்குமா இருந்தா, அதை செலுத்தி முடிக்கவும் இந்த 20% இருந்து நீங்க பயன்படுத்தலாம். இதுதான் இந்த 50-30-20 ரூல் முறையில் அமைஞ்ச பட்ஜெட்டிங் மெத்தட். ஆனா, இத மட்டும் தானா நீங்களும் பயன்படுத்த முடியும் அப்படின்னு கேட்டா, நிச்சயமா இல்ல. இத தவிர இன்னும் பல பட்ஜெட்டிங் மெத்தட்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் இருக்கு. அதுல எது உங்களுக்கு பொருத்தமா இருக்கோ, அதையே நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாம். நம்மளுடைய சேனல்லயே ககைவோ அப்படின்ற ஜப்பானியர்களால கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு வெற்றிகரமான பட்ஜெட்டிங் மெத்தட் பற்றிய வீடியோ முன்பே வெளியாகி இருக்கு. இது தெரியாமல் உங்களால் அதிக பணத்தை சேமிக்க முடியாது அப்படின்ற அந்த வீடியோவை நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. தீர்மானம் 3, செலவுகளை தொடர்ந்து கண்காணித்தல். நான் முதல்லயே சொன்ன மாதிரி நீங்க உங்களுடைய செலவுகளை கட்டுப்படுத்தினா தான் உங்களால பணத்தை சேமிக்க முடியும். அப்படி நீங்க உங்களுடைய செலவுகளை கட்டுப்படுத்தணும் அப்படின்னா அதை திட்டமிட்டா மட்டும் போதாது, அதை கண்காணிக்கவும் செய்யணும். எஸ், உங்களுடைய பட்ஜெட்ல நீங்க திட்டமிட்டபடி உங்களுடைய செலவுகள் ஒவ்வொன்றும் நடந்து கொண்டிருக்கா அப்படின்றத நீங்க அடிக்கடி செக் பண்ணணும். உங்களுடைய பட்ஜெட்ல நீங்க குறிப்பிட்டிருக்கிற செலவுகளுக்கான தொகைக்கு பக்கத்திலேயே அந்த செலவை உண்மையில நீங்க செய்யும் போது அதுக்கு ஏற்படுற செலவுக்கான பெறுமதியையும் நீங்க எழுதி கொண்டு வரும்போது இலகுவா உங்களால ரெண்டையும் ஒப்பிடவும் முடியும். தொடர்ந்து அதை கண்காணிக்கவும் முடியும். குறிப்பா மாசக்கடைசியில உங்களுடைய பட்ஜெட்டையும் உண்மையில உங்களுக்கு ஏற்பட்ட செலவுகளையும் ஒப்பிட்டு ஒருவேளை நீங்க திட்டமிட்டதை விட உண்மையில செலவுகள் அதிகமா ஏற்பட்டிருந்தா அதுக்கான காரணத்தை கண்டறிஞ்சு அடுத்தடுத்த மாதங்கள்ல அதை கட்டுப்படுத்துறதுக்கான முயற்சியில உங்களால இறங்க முடியும். அதோட இப்படி நீங்க உங்களுடைய செலவுகளை தொடர்ந்து கண்காணிக்கிறதுனால கிரெடிட் கார்டு பேமெண்ட் மாதிரியான கட்டணங்களை தாமதங்கள் இல்லாம உரிய காலப்பகுதிக்குள்ள செலுத்தவும் முடியும். அதன் மூலமா அனாவசியமான தாமத கட்டணங்கள் ஏற்படாம தவிர்க்கவும் முடியும். தீர்மானம் 4, சேமிப்பில் கவனம் செலுத்தல். பொருளாதார பலம் அப்படின்றத சேமிப்பு தான் மிகப்பெரிய அளவு தீர்மானிக்குது. நீங்க உங்களுடைய வருமானங்கள் முழுவதையும் செலவு செஞ்சிடாம அதுல ஒரு பகுதியை சேமிப்பா பிடிச்சு வச்சு கொண்டே போகும்போது தான் உங்களால எதிர்காலத்தை சிறப்பானதா கட்டமைச்சு கொள்ள முடியும். இங்க சேமிப்பு அப்படின்றது வெறுமனே எதிர்கால செலவுக்கான ஒரு ஏற்பாடு மட்டும்தான் அப்படின்னு அர்த்தம் இல்லை. சேமிப்புகள் பல நோக்கங்களுக்காக செய்யப்படலாம். நீங்க எதிர்காலத்துல ஒரு மிகப்பெரிய செலவை செய்யறதுக்கானாலும் சரி, அல்லது எதிர்கால முதலீட்டு நோக்கம் ஒன்றுக்காக இருந்தாலும் சரி, அல்லது அவசர காலங்களுக்கான பண தேவையை நிவர்த்தி செய்யக்கூடிய எமர்ஜென்சி ஃபண்டுக்காக இருந்தாலும் சரி, அல்லது வட்டி வருமானம் ஈட்டுறதுக்கான வழியா இருந்தாலும் சரி, இது எல்லாமே சேமிப்பு மூலமா தான் சாத்தியம். சேமிப்பு எப்படி ஒழுங்கமைக்கிறது, எப்படி அதை அதிகப்படுத்துறது, இந்த மாதிரியான கேள்விகள் உங்களுக்கும் இருக்குமா இருந்தா நான் முதல்ல சொன்னேன் இது தெரியாமல் உங்களால் அதிக பணத்தை சேமிக்க முடியாது அப்படின்ற வீடியோவை தவறாம பாருங்க. ஒரு எளிமையான பட்ஜெட்டிங் முறை எப்படி உங்களுடைய சேமிப்புல மிகப்பெரிய அளவு நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் அப்படின்றதோட அந்த சேமிப்பை எப்படி அதிகமாக்குறது அப்படின்றதையும் அந்த வீடியோ உங்களுக்கு எடுத்து சொல்லும். சேமிப்பு அப்படின்னு வரும்போது நீங்க கவனத்தில் எடுக்க வேண்டிய மற்றொரு முக்கியமான விஷயம் உங்களுடைய சேமிப்புக்கு பொருத்தமான சேமிப்பு கணக்கை நீங்க வங்கியில பேணுறீங்களா அப்படின்றது. எஸ், உங்களுடைய சேமிப்புக்கான நோக்கம் என்னவோ அதுக்கு பொருத்தமான வங்கி சேமிப்பு கணக்குல நீங்க அந்த சேமிப்பை மேற்கொள்ள வேண்டியதும் முக்கியமான ஒன்றுதான். உங்களுடைய நோக்கம் சேமிப்பு மூலமா வட்டி வருமானம் ஈட்டுறது மட்டுமா அப்படின்னா அதுக்கு பொருத்தமான மிக உயர்ந்த வட்டி வீதங்களை தரக்கூடிய வங்கி சேமிப்பு கணக்குகளை நீங்க தேர்ந்தெடுக்கிறது நல்லது. ஆனா அப்படியான உயர் வட்டி வீதம் உள்ள சேமிப்பு கணக்குகள்ல உங்களால குறுகிய காலத்துல பணத்தை மீளெடுக்க முடியாம இருக்கலாம் அப்படின்றதோட மீள எடுக்கிறதுக்கு வேறு நிபந்தனைகள் இருக்கலாம் அப்படின்றதையும் நீங்க கவனத்துல கொள்ளணும். அதப்போல உங்களுடைய நோக்கம் ஒரு விடுமுறைக்கான செலவுகளுக்குரிய சேமிப்பாவோ அல்லது எமர்ஜென்சி ஃபண்டுக்கான சேமிப்பாவோ இருக்குமா இருந்தா நீங்க அந்த சேமிப்பை சாதாரண வங்கி சேமிப்பு கணக்குல மேற்கொள்றது சிறந்ததா இருக்கும். இப்படியான வங்கி கணக்குகள் மிகச்சிறிய சதவீதத்துல தான் வட்டி வழங்கும் அப்படின்றாலும் கூட இதுல இருந்து உங்களால வேண்டிய நேரத்துல பணத்தை மீள பெற்றுக் கொள்ளக்கூடியதா இருக்கும். சோ இந்த மாதிரி உங்களுடைய சேமிப்பு நோக்கத்தை சரியா புரிஞ்சு கொண்டு அதுக்கு பொருத்தமான சேமிப்பு கணக்கை நீங்க தெரிவு செய்ய வேண்டியதும் மிக முக்கியமானது. தீர்மானம் 5, அவசர கால நிதியை உருவாக்கலும் பராமரித்தலும். நீங்க நம்மளுடைய சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற ஒருத்தரா இருந்தா அவசர கால நிதி அதாவது எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்னா என்னன்றதை பற்றியும் அதனுடைய முக்கியத்துவம் பற்றியும் முழுமையான புரிதல் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்னா என்னன்னு தெரியாத ஒருத்தர் நீங்க அப்படின்னா உங்களுக்காக நான் ஒரு எளிமையான விளக்கம் கொடுக்கிறேன். எறும்புகள் தங்களுடைய எடையை விட பல மடங்கு எடை இருக்கிற தனக்கான உணவு துகள்களை சுமந்தபடி வரிசையா போறத நீங்க பார்த்திருப்பீங்க. அப்படி தினமும் அது கொண்டு போற உணவுகளை அது உடனே சாப்பிட்டு முடிக்கிறது இல்ல. அந்த எறும்புகள் அந்த உணவுகளை மழை காலங்களுக்காக சேமிச்சு வைக்குது. அதாவது தங்களால உணவு தேட முடியாத காலங்கள்ல சாப்பிட்றதுக்கான சேமிப்பு ஏற்பாடு தான் அது. அதுக்கு சமமான ஒரு விஷயம் தான் இந்த எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்றது. அதாவது
உங்களால வருமானம் ஈட்ட முடியாத காலப்பகுதிகளில் உங்களுடைய செலவுகளை சமாளிக்கிறதுக்கும், எதிர்பாராத தவிர்க்க முடியாத பெரிய செலவுகள் ஏற்படும் சமயங்கள்ல பணத்தை எடுத்து பயன்படுத்துறதுக்குமான ஒரு ஏற்பாடு தான் இது. இதுவும் ஒரு சேமிப்பு தான் அப்படின்னாலும் கூட, இந்த சேமிப்பினுடைய நோக்கம் உங்களுடைய அவசர கால பயன்பாடு மட்டும்தான். ஸோ இதிலிருந்து பணத்தை எடுத்து வேறு தேவைகளுக்காக நீங்க பயன்படுத்தக்கூடாது அப்படின்றதோட, அவசர காலம் ஒன்றுல சரியான தேவைக்காகத்தான் எடுத்து பயன்படுத்தினாலும், அதை திரும்பவும் சரி செஞ்சு அந்த தொகையை நீங்க தொடர்ந்து பேணிக் கொண்டே இருக்கணும். சரி, அவசர கால நிதியா எவ்வளவு பணத்தை சேமிச்சு வைக்கணும்? இந்த கேள்விக்கான பதில் பள்ளிக்கூடங்கள் உங்களுக்கு சொல்லித் தராத பணத்தை பற்றிய பாடங்கள் அப்படின்ற வீடியோல இருக்கு. நீங்க இன்னும் அந்த வீடியோவை பார்க்கல அப்படின்னா அதை மிஸ் பண்ணாம பாருங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த எமர்ஜென்சி ஃபண்டை நீங்க இன்னும் உருவாக்கல அப்படின்னா, ஒவ்வொரு மாசமும் கொஞ்சம் கொஞ்சமா சேமிச்சு இந்த 2023ல நீங்க அதை உருவாக்கி முடிக்கணும். அதோட தொடர்ந்து அதை பராமரிச்சு கொண்டும் இருக்கணும். ஸோ இந்த 5 தீர்மானங்களும் தான் வர இருக்கிற இந்த 2023ஆம் ஆண்டு பண விஷயத்துல உங்களுக்கு சிறப்பான ஆண்டாக ஆக்குறதுக்கு நீங்க எடுக்க வேண்டிய பணத்துக்கான நியூ இயர் ரெசல்யூஷன். இந்த தீர்மானங்களை ஆண்டு ஆரம்பத்திலேயே எடுக்கிறதோட மட்டும் இல்லாம ஆண்டு முழுவதும் அதை கடைபிடிக்கிறதன் மூலமா இதுவரை காலம் இல்லாத அளவு பண விஷயத்துல மிக சிறந்த ஒரு ஆண்டாக இந்த 2023 உங்களால உருவாக்கி கொள்ள முடியும். ஹாப்பி நியூ இயர் அண்ட் ஆல் தி பெஸ்ட். சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சா? பயனுள்ளது தான் அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ண தவறாதீங்க. அதோட நீங்க பயனடைய காரணமான இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி அவங்களும் இந்த தகவல்கள் மூலம் பயனடைய வாய்ப்பளிங்க. முக்கியமா இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் விமர்சனங்களையும் தவறாம கமெண்ட் பண்ணுங்க. அது இன்னும் சிறப்பான வீடியோக்களை உங்களுக்கு வழங்க உதவியா அமையும். அதோட நீங்க இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலண்டா இப்பவே நம்மளுடைய சக்சஸ் மோட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய லைஃப்லையும் சக்சஸ் மோட்டை ஆக்டிவேட் பண்ணுங்க. மற்றும் பெல் ஐக்கன் அழுத்தி வீடியோ நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாத்தையும் தவறாம பெற்றுக்கொள்ளுங்க.